இந்த 63 நாயன்மார்கள் தொடர் சிவபெருமானை உயிராக நேசித்த மகான்களின் உண்மை வாழ்க்கை பயணத்தை சொல்லும் ஆன்மீக பயணம். இந்த தொடரின் முதல் அத்தியாயமாக குழந்தை வயதிலேயே சிவனருளால் தேவாரம் பாடிய மகான் திருஞான சம்பந்தர் அவர்களின் அதிசய வாழ்க்கையை இன்றைய வீடியோவில் பார்க்கப் போகிறோம். இது ஒரு கதை அல்ல, ஒரு பக்தி வரலாறு. திருப்பாச்சிலாச்சிரமத்துல கொல்லிமளவன் மகளோட வழிப்பு நோயை நீக்கியவரு, திருமருகல்ல பாம்பு கடிச்ச வணிகனோட விஷத்தை நீக்கி உயிர் பெற செஞ்சவரு, திருமறைக்காட்டுல மூடியே இருந்த கோவில் கதவுகளை திறந்து மூட செஞ்சவரு, மதுரையில பாண்டிய மன்னனின் வெப்பு நோயை நீக்கியவரு, அவனுடைய கூனை நிமிர்த்தி சைவத்தை தலைக்க செஞ்சவரு, திருவோத்தூர்ல ஆண் பனைகளை காய்க்க செஞ்சவரு, மயிலாப்பூர்ல எலும்பு சாம்பலை பெண்ணுருவாக்கி பூம்பாவைய உயிர் பெற செஞ்சவரு. இத்தனை சிறப்புகளுக்கும் உரியவர் யார் தெரியுமா? நம்ம சுந்தரரால எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கும் அடியேன்னு திருத்தொண்ட தொகையில பாடப்பெற்ற திருஞான சம்பந்தர் தான். இவர் சைவ சமய குறவர்கள்ல முதல்வரா இருக்கிறாரு. இவரை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. திருஞான சம்பந்தரின் வரலாறை பார்க்கலாம். மகான்கள் எல்லோரோட வாழ்க்கையும் நமக்கு நினைவுபடுத்துறது என்னன்னா, நமது வாழ்வை செம்மைப்படுத்தி நன்னெறியில வழி நடத்தி செல்ல நம்மால முடியும். அது மாதிரி நல்வழிப்பட்ட வாழ்க்கையை நிறைவோட வாழ்ந்து நம்ம மறையும் போது காலமாகிய மணல்ல நமது பாத சுவடுகளை விட்டு செல்ல நம்மால முடியும் என்கிற உண்மையை தான். அப்பதான் வாழ்க்கை என்கிற கடல்ல பயணிக்கும். நம் சகோதரர்கள் தன்னோட கப்பல் கவிழ்ந்து கண் காணாத இடத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிக்கும் போது நாம முன்னாடி பதித்த அந்த பாத சுவடுகளை பார்த்து நெஞ்சு தைரியத்தோட நாம நடந்து போன பாதையில மனம் தளராம அவங்க நடைபோட முடியும். கிபி 7ஆம் நூற்றாண்டுல வட தமிழகத்தை பல்லவர்களும் தென் தமிழகத்தை பாண்டியர்களும் வலிமையா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ தமிழகத்துல பல்லவ மன்னனும் பாண்டிய மன்னனும் சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் தழுவி இருந்தாங்க. அதனால சைவ வழிபாட்டுக்கு இடையூறுகள் நிறைய இருந்தது. மக்கள் நிறைய பேரு சமணர்களாவே மாறி இருந்தாங்க. அப்போ பிரளய காலத்துல தோணியாக மாறி மிதந்த சிறப்புடைய தோணிபுரம்னு அழைக்கப்படுற சீர்காழியில சிவபாத இருதயர் என்கிற வேதிய சிவனடியாரும் அவருடைய மனைவி பகவதி அம்மையாரும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க இல்லற தர்மத்தை கடைபிடிச்சு சிவ சிந்தையிலேயே வாழ்ந்து வந்தாங்க. சமண சமயத்துல மூழ்கி கிடக்கிற மக்களை காப்பாற்று இறைவாங்கிறது தான் அவங்க இறைவன் கிட்ட வச்ச வேண்டுகோளா இருந்தது. அந்த சிவ தம்பதியரின் வேண்டுகோள் இறைவனோட காதுல விழுந்தது. தோணியப்பர் பெரிய நாச்சியார் கருணையால வைகாசி முதல் தேதியில ஒரு ஆண் குழந்தை அவங்களுக்கு பிறந்தது. அவங்க அந்த பிள்ளைய கண்ணும் கருத்துமா வளர்த்து வந்தாங்க. குழந்தைக்கு 3 வயசா இருக்கும்போது ஒரு நாள் சிவபாத இருதயர் வழக்கம் போல திருக்கோயிலை அடுத்த பிரம்ம தீர்த்தத்துல நீராட கிளம்பினாரு. அவர் கூட குழந்தையும் கிளம்புனான். முதல்ல வேணான்னு மறுத்திருக்கிறாரு. குழந்தையோட பிடிவாதத்தால கடைசியில தன்னோட அழைச்சுக்கிட்டு போயிட்டாரு. குழந்தைய குளத்தின் கரையில உட்கார வச்சுட்டு பிரம்ம தீர்த்தத்துல குளிக்க துவங்கினாரு. அவரு தண்ணியில மூழ்கி ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாரு. இது தெரியாம குழந்தை அப்பாவை காணோம்னு நினைச்சு தோணியபரோட கோபுரத்தை பார்த்து அப்பா அம்மான்னு கூப்பிட்டு அழத் தொடங்கினான். தன்னோட செல்ல குழந்தையின் அழுக்குரல் கேட்டதும் தோணியபரும் பெரிய நாச்சியாரும் ரிஷப வாகனத்துல குழந்தைக்கு காட்சி கொடுத்தாங்க. குழந்தையோட அழுக்குரலை நிறுத்தும்படி இறைவன் சொல்ல உமாதேவியார் பொற்கிண்ணத்துல சிவஞானம் கலந்த பாலை ஊட்டினாங்க. அத குடிச்ச குழந்தை சிவஞான சம்பந்தரானாரு. சிவசக்தியால் ஆளப்பட்டதால் ஆளுடைய பிள்ளையாரானாரு. ஞானப்பாலை சாப்பிட்டதால ஞான சம்பந்தருக்கு சிவபெருமானின் திருவடியை சிந்திக்கும். ஞானம் பிறப்பை மாற்றும். ஞானம் கலை ஞானம் மெய்ஞானம் இதெல்லாம் ஏற்பட்டதா சேக்கிழார் தம்முடைய பாடல்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. உலகப் பொருளின் நிலையாமையை தெரிஞ்சு நிலையான இறைவனை உணர்ந்து அவன் திருவடியை சிந்திக்கும் ஞான சக்தியை
ஞானப்பால் அவருக்கு கொடுத்தது. அந்த ஞான சக்தியால இறைவனோட புகழை பாடி உலக மக்கள் உய்வதற்கு வழிவகுத்தாரு. ஞான பாலமுது கடவாயில வழிய நின்னாரு. அப்ப சிவபாத இறுதியர் குளிச்சிட்டு கரையேறி வந்தவர் குழந்தைய பார்த்தாரு. குழந்தையின் கடவாயில பாலை பார்த்ததும், யார் உனக்கு பால் கொடுத்ததுன்னு கோமா கத்துக்கிட்டு கையில குச்சியை எடுத்தாரு. அதை பார்த்த ஞான சம்பந்த பெருமான் கோபுரத்தை காட்டி தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்கிற முதல் பாடலாக கொண்ட அதிகம் முன்ன பாடினாரு. அதை கேட்டதும் சிவபாத இருதயர் ஆச்சரியப்பட்டாரு. குழந்தையோட பாடும் திறனை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாரு. அப்புறம் தந்தையாரோட தோணிபுரத்து திருக்கோயிலுக்கு போன ஞான சம்பந்தர் இறைவனை வழிபட்டு மேலும் ஒரு பதிகத்தை பாடினாரு. இதுக்குள்ள ஞான சம்பந்தருக்கு ஏற்பட்ட அற்புத செயல்கள் சீர்காழி முழுவதும் பரவுச்சு. மக்கள் எல்லாரும் திரண்டு வந்து செந்தமிழால பதிகம் பாடும். அவரை பார்த்து வியந்து போற்றினாங்க. மக்களின் ஆரவாரத்துல ஞான சம்பந்தர் தந்தையாரோட வீட்டுக்கு வந்தாரு. மறுநாள் காலையில தோணியப்பர் ஆலயத்துக்கு வந்து அம்மையையும் அப்பனையும் வழிபட்டு பதிகம் பாடினாரு. இது மாதிரியே சில நாட்கள் போச்சு. இறைவனின் திருவருளை பெற்ற திருஞான சம்பந்தர் உள்ளத்துல வேற தளங்கள்ல உள்ள இறைவனை பாடி வழிபடணுங்கிற எண்ணம் உண்டாச்சு. தன்னோட விருப்பத்தை தந்தையார்ட்ட சொன்னாரு. சிவபாத இருதயரும் தன் மகனோட விருப்பத்தை நிறைவேற்ற நினைச்சாரு. சீர்கழைக்கு பக்கத்துல இருந்த திருக்கோலக்காங்கிற தளத்துக்கு தன்னுடைய தோல்ல குழந்தை சம்பந்தரை உட்கார வச்சுக்கிட்டு போனாரு. சிவபாத இருதயர் அங்க உள்ள இறைவனை வழிபட்டு மடையில் வாழை பாய மாதரார். குடையும் பொய்கை கொலக்காவலான் என்கிற திருப்பதிகம் முன்ன கையால தாளமிட்டபடி பாட ஆரம்பிச்சார். சம்பந்தரின் பிஞ்சு கைகள் தாளமிட்டதால சிவக்கத் தொடங்குச்சு. அத கண்ட இறைவனோட திருவருளால நமச்சிவாயங்கிற 5 எழுத்து பொறித்த பொன்னாளாகிய தாளங்கள் குழந்தையின் கையில தோண்டுச்சு. இறைவனோட கருணைய நினைச்சபடி அந்த தாளங்களை தலையில வச்சு வணங்கி அப்புறம் அதை வச்சு தாளமிட்டு பதிகத்தை பாடி முடிச்சாரு. திருக்கோலக்கா இறைவன் தாளங்களை வழங்க அங்கிருக்கும் அம்மை அவற்றுக்கு நல்ல ஓசையை கொடுத்தாள்னு வரலாறு சொல்லுது. அதிலிருந்து திருக்கோலக்கா திருக்கோவில் தாளமுடையார் கோவில். இறைவன் சப்தபுரீசர் அம்மை ஓசை கொடுத்த நாயகின்னு வழங்கப்படுறாங்க. சில நாட்கள் திருக்கோலக்காவுல தங்கி இறைவனை வழிபட்டாரு. அப்புறம் சீர்காழி திரும்பினார் சம்பந்தர். அப்போ சிவனடியார்கள் சம்பந்த பெருமானோட பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டு வேற வேற ஊர்கள்ல இருந்து வந்து ஞான சம்பந்தரை வழிபட்டாங்க. அவங்களோட போய் தோணிபுரத்து இறைவனை பூவார் கொன்றைங்கிற திருப்பதிகம் பாடி மகிழ்ச்சியோடு இருந்தார். சம்பந்தர் ஞான சம்பந்தரை பத்தி கேள்விப்பட்ட பக்கத்துல இருந்த ஊர் மக்களும் சிவனடியார்களும் தங்களுடைய ஊர்ல இருக்க சிவாலயத்தை தரிசனம் செய்யணும்னு திருஞான சம்பந்தர் கிட்ட வேண்டி கேட்டாங்க. திருஞான சம்பந்தரோட தாயார் பிறந்த ஊர் திருநினிப்பள்ளி. அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஞான சம்பந்தரை விரும்பி அழைச்சாங்க. தாயாரின் சம்மதத்தோட அந்த ஊருக்கு கிளம்பினார். சம்பந்தர் சிறு குழந்தையாயிருந்ததால சிவபாத இருதயர் தம்முடைய தோல்ல சம்பந்தரை வச்சுக்கிட்டு தல யாத்திரைய தொடங்கினார். நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே எதிரே தெரியும். இந்த தளம் எதுன்னு தந்தையார் கிட்ட கேட்டாரு. அதுதான் திருநெனிப்பள்ளின்னு தந்தையார் சொன்னாரு. அதை கேட்டதும் காரைகள் கூகை முல்லைன்னு தொடங்கும். பதிகத்தை பாடியபடியே திருநென்னிப்பள்ளி ஆலயத்துக்கு போய் வழிபட்டாரு. அப்புறம் பக்கத்துல இருந்த தளச்சங்காடு, திருச்சாய்க்காடு, திருவெண்காடு முதலிய தளங்களை வணங்கிட்டு சீர்காழிக்கு திரும்பினாரு. வளம் குன்றி பழைவனமா இருந்த நனிப்பள்ளி வளம் குழிக்கும் பசுமையாயிருச்சு. ஞான சம்பந்தர் ரொம்ப சின்ன வயதுல இறைவனோட அருளை பெற்றதை கேள்விப்பட்ட திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தன்னுடைய மனைவி மதங்க சூழாமணியோட சம்பந்தரை பார்க்க சீர்காழிக்கு வந்தாரு. பழங்காலத்திலிருந்து இசைக்கலைய வளர்த்து வரும் பாணர் மரபுல வந்த யாழ்ப்பாணர் சிறந்த சிவபக்தர். இப்ப ராசேந்திர பட்டினம்னு சொல்லப்படுற திரு எருக்கத்தம் புலியூர்ல பிறந்தவர்
சிவ தலங்களுக்கு போய் இறைவனை யாழிசை மீட்டி வழிபடும் வழக்கத்தை உடையவர். அது மாதிரி தல தரிசனம் செய்யும்போது சீர்காழி பெருமானின் புகழை கேள்விப்பட்டு சீர்காழிக்கு வந்தாரு. அவருடைய வருகையை தெரிஞ்சுக்கிட்டேன். ஞானசம்பந்தர் அந்த சிவனடியாரை வரவேற்று தோணிபுரத்து திருக்கோயிலுக்கு போய் இறைவனை வணங்கி யாழ்ப்பாணரோட யாழிசைய கேட்டு மகிழ்ந்தாரு. அப்புறம் யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியாரும் தங்குறதுக்கு சீர்காழியில நல்ல இருப்பிடத்தை அமைச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் யாழ்ப்பாணர் ஞானசம்பந்தரோட பதிகங்களை யாழ்ல மீட்டி மகிழ்ந்தாரு. யாழ் இசையோட பதிகங்கள் கேட்கிறவங்களுக்கு தேனும் பாலும் கலந்தது போல இருந்தது. யாழ்ப்பாணருக்கு ஞானசம்பந்தரோட பதிகங்களை யாழ்ல மீட்டுறதுல பேரானந்தமா இருந்தது. அதனால சம்பந்தரின் பதிகங்களை யாழ்ல மீட்டும் இன்பத்தை எப்போதும் தனக்கு வழங்கும்படி கேட்டாரு. சம்பந்தரும் அதுக்கு சம்மதிச்சாரு. அன்னையிலிருந்து சம்பந்தர் பதிகங்களை பாடும்போது அதுக்கு ஏத்த மாதிரி யாழ்ப்பாணர் யாழ் இசைக்கிறது வழக்கமாயிருச்சு. சம்பந்தருக்கு தில்ல போய் ஆனந்த கூத்தரை வணங்கணும்னு ஆசை ஏற்பட்டுச்சு. அதனால தந்தையாரோடவும் யாழ்ப்பாணரோடவும் தில்லைக்கு போனாரு. தில்லை ஆலயத்தில் தென்வாயிலின் வழியா உள்ள போய் ஆனந்த கூத்திர கண் குளிர வழிபட்டு கற்றாங்கெரி ஓம்பிக்குன்னு தொடங்கும் பதிகம் பாடி வழிபட்டு திருவேட்களம் போய் தங்கினாரு. அங்கிருந்து புறப்பட்டு வேற சிவ தலங்களுக்கு போக விரும்பினார். யாழ்ப்பாணர் தாம் பிறந்ததிரு ஏற்கத்தம் புலியூருக்கு வரணும்னு வேண்டுனாரு. அது மாதிரியே ஏற்கத்தம் புலியூர் இறைவனை பதிகம் பாடி வழிபட்டு வெள்ளாற்றம் கரையில் உள்ள விருத்தாச்சலம் உள்ளிட்ட தலங்களை வழிபட்டாரு. இது மாதிரி திரு தலை யாத்திரை போகும்போது சில இடங்களுக்கு ஞானசம்பந்தர் தந்தையாரோட தோள் மீது உட்கார்ந்து போவாரு. பல இடங்களுக்கு நடந்தே போவாரு. அது மாதிரி போகையில திருநெல்வாயில் அறத்துறையை தரிசிக்க ஞானசம்பந்தர் விருப்பப்பட்டு நடந்தே போனாரு. குழந்தையோட தாமரை போன்ற திருவடி வலிக்கிறத பார்த்து சிவபாத இருதயருக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. ஆனா சம்பந்தர் அதை பொருட்படுத்தாம அறத்துறை நாதரை வழிபடும் எண்ணத்திலேயே நடந்து போனாரு. அறத்துறை போகும் வழியில மாரன்பாடிங்கிற இடத்துல ராத்திரியில ஓய்வெடுக்க சம்பந்தர் அடியவர் கூட்டத்தோட தங்கினாரு. ஞான சம்பந்தரோட பிஞ்சு கால்கள் நோகிறதை பார்த்த அறத்துறை சிவனார், அறத்துறை அந்தனர் கனவுல தோன்றி முத்து சிவிகை முத்துக்குடை சின்னங்கள் இதெல்லாம் கோயிலுக்குள்ள இருக்குது. மாறன் பாடியில் இருக்கும் சம்பந்தனிடம் அவற்றை கொடுப்பீர்களாகன்னு ஆணையிட்டாரு. கோவில் அந்தணர்கள் இறைவன் கனவுல தங்களுக்கு இட்ட கட்டளையை ஒவ்வொருத்தர் கிட்டையும் சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. சம்பந்தரோட கனவு தோன்றிய இறைவன் முத்துக்குடை முத்து சிவிகை மற்றும் சிவ சின்னங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு கோயிலுக்கு வான்னு கட்டளையிட்டாரு. இறைவனோட அன்பை உணர்ந்த சம்பந்தர் ஆனந்தப்பட்டாரு. தந்தையார்கிட்டையும் அடியவர்கள் கிட்டையும் இறைவனோட கருணைய மகிழ்ச்சியோட சொன்னாரு. விடியற்காலையில அறத்துறை அந்தணர்கள் இறைவனின் அன்பு பரிசுகளோட ஞான சம்பந்தரை மாறன் பாடியில பார்த்து இறைவனோட கட்டளைய சொன்னாங்க. இறைவனோட கருணையை வியந்து சம்பந்தர் எந்த ஈசன் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி திருவஞ்செழுத்த ஓதி முத்துப்பள்ள ஏறி அறத்துறையை நோக்கி புறப்பட்டார். அறத்துறை நாதரை பார்த்து போற்றி பதிகங்கள் பாடினான். அங்கேயே சில நாட்கள் தங்கி இறைவனை வழிபட்டு பின்னர் சீர்காழிக்கு புறப்பட்டார். சம்பந்தருக்கு 7வது வயசு தொடங்குச்சு. அதனால அவருக்கு உபநயன சடங்கு நடத்தப்பட்டது. அப்போ சடங்கிற்கு வந்த அந்தணர்கள் முன்னாடி வேத மந்திரங்கள் பலவற்ற சொல்லி அங்கிருந்தவங்களை வியப்புல ஆழ்த்தினார். மந்தர் அந்த அண்ணனர்களுக்கு மந்திரங்கள்ல இருந்த சந்தேகங்களை போக்குனாரு. மந்திரங்கள்ல எல்லாம் தலை சிறந்தது. திரு அஞ்செழுத்துன்னு உணர்த்தி துஞ்சலும் துஞ்சல்னு தொடங்கும் பதிகத்தை பாடினாரு. திருஞான சம்பந்தரோட புகழ் எல்லா பக்கமும் பரவுச்சு. அவரோட புகழை கேள்விப்பட்ட அப்பர் பெருமானுக்கு அவரை சந்திக்கும் ஆர்வம் அதிகமாச்சு. சீர்காழிக்கு பயணமானாரு. அப்பரின் வருகையை தெரிஞ்சுகிட்ட ஞான சம்பந்தர் அவரை எதிர்கொண்டு அழைச்சுக்கிட்டு தோணிப்பு திருக்கோயிலுக்கு போனாரு. 2 பேரும் இறைவனை வணங்கிட்டு
சம்பந்தரோட வீட்டுக்கு போனாங்க. அங்க அப்பருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. சீர்காழியில சில நாட்கள் தங்கி இருந்துட்டு பிற சிவ தலங்களை தரிசிக்க புறப்பட்டு போனாரு. திருஞான சம்பந்தர் தோணியப்பர செந்தமிழ் மாலை, விகற்பங்களான திருமொழி, மாற்று திருமாலை, மாற்று வழிமொழி, திருவீராகம், திரு ஏகபாதம், திருவிருக்குறள், கூற்றிருக்கை திருவிராகம் போன்ற பல திருப்பதிகங்களை பாடினாரு. இந்த பதிகங்கள் வீடு பேற்றுக்கான சன்மார்க்க மூல பதிகங்களா விளங்குது. ஞான சம்பந்தர் பிற சிவத்தலங்களை தரிசிக்கிற நோக்குல தந்தையாரோடவும் யாழ்ப்பாண தம்பதிகள் கூடவும் தல யாத்திரை புறப்பட்டாரு. சோழ நாட்டு தலங்களை தரிசனம் பண்ணும்போது காவிரி வடகரையில உள்ள திருப்பாச்சிலாச்சி கிராமத்துக்கு சம்பந்தர் போனாரு. அந்த காலத்துல மழவ நாட்டை கொல்லி மலவன் என்கிற அரசன் ஆண்டு வந்தான். அவனுடைய மகள் முயலகன் என்கிற வழிப்பு நோயால ரொம்ப கஷ்டப்பட்டா. அதை தீர்க்க எந்த மருந்தாலும் மந்திர தந்திரத்தாலும் முடியல. அதனால பாச்சிலாச்சிராம இறைவனே அவளை குணப்படுத்தட்டும்னு நினைச்சு கோயில் வாசல்ல அவளை படுக்க வச்சிருந்தான். அப்பதான் சம்பந்தர் தம் தொண்டர்களோட பாச்சிலாச்சிராம் வந்தாரு. அவருடைய வருகையை தெரிஞ்சுகிட்ட கொல்லிமலவன் சம்பந்தரை உரிய மரியாதையோட எதிர்கொண்டு திருக்கோயிலுக்கு அழைச்சுக்கிட்டு வந்தான். கோயிலை அடைஞ்சதும் ஞான சம்பந்தர் படுக்க வச்சிருந்த பெண்ணை பார்த்தாரு. கொல்லிமலவன் அவளை பற்றிய விவரங்களை எடுத்துச் சொன்னான். அந்த பெண்ணோட நிலையை பார்த்து மனம் இறங்கி பாச்சிலாச்சி ராமத்து இறைவனை போற்றி அவளுக்கு அருளுமாறு துணிவளர் திங்கள் திருப்பதிகம் பாடினாரு. திருஞான சம்பந்தரின் திருப்பதிகம் முடிஞ்சதும் அந்த பெண் நோய் குணமாகி சம்பந்தரின் திருவடியிலே விழுந்து வணங்கினான். கொல்லி மலவனும் மகளின் நோய் தீர்த்த பெருமானின் திருவடிகளை வணங்கினாரு. அங்கிருந்தவங்க ஞான சம்பந்தரை வாழ்த்தினாங்க. திருஞான சம்பந்தர் இறைவனை வணங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு பல தலங்களை தரிசனம் பண்ணிட்டு திருச்செங்கோட்டை அடைஞ்சாரு. அப்போ பனிகாலம் தொடங்குச்சு. அடியவர்கள் பலர் பனியால குளிர் ஜுரத்துக்கு ஆளானாங்க. அத பார்த்த சம்பந்தர் அவ்வினைக்கு இவ்வினையாம்னு சொல்லும் திருப்பதிகத்தை பாடினார். இப்பதிக பாடல்கள் எல்லாம் திருநீலகண்டம்னே முடியும். அதனால இந்த பதிகம் திருநீலகண்ட பதிகம்னு சிறப்பிக்கப்படுது. இந்த பதிக பாடல்களை முடிஞ்சதும் அடியவர்களுக்கு இருந்த குளிர் ஜுரம் போயிருச்சு. அதோட அந்த ஊர் மக்களும் குளிர் ஜுரம் நோயால பாதிக்கப்படாம இருந்ததோட வழக்கமா பனிகாலத்துல தோன்றும். இந்த நோய் ஒளிஞ்சது. அங்கிருந்து புறப்பட்டு பல தலங்களை தரிசனம் பண்ணிட்டு திருவலஞ்சூழிய அடைஞ்சாரு. கோடைக்காலம் தொடங்கிருச்சு. சம்பந்தர் திருசக்தி முற்றம் வந்து தரிசனம் பண்ணிட்டு பட்டீஸ்வரத்தை நோக்கி நடந்து போனாரு. அப்ப அவர் மேல வெயில் சுட்டெரிச்சது. அதை பார்த்த பட்டீஸ்வரர் சிவகணத்தை வச்சு முத்துப்பந்தல் கொண்டு நிழல் பெறப்ப செஞ்சாரு. அந்த பூதகணம் பட்டீஸ்வரர் அருளி செய்ததுன்னு சொல்லுச்சு. வானத்துல எழுந்த அசிரீரியையும் முத்துப்பந்தலையும் பார்த்து சம்பந்தர் தரையில விழுந்து வணங்கினார். உடனே அடியவர்கள் முத்துப்பந்தலை புடிச்சுக்கிட்டு நடந்தாங்க. அந்த பந்தலின் நிழல்ல நடந்து போய் திருஞான சம்பந்தர் பட்டீஸ்வரரை போற்றி பதிகங்கள் பாடினாரு. எங்க போனாலும் இறைவனோட திருவருளால அற்புதங்கள் நிகழ்றது. சம்பந்தர் தமிழ்ல பதிகங்கள் பாடுறதையும் கேட்டு எல்லாரும் உருகினாங்க. பட்டீஸ்வரத்திலிருந்து பல தலங்களை தரிசனம் பண்ணிக்கிட்டு திருவாடுதுறைய அடைஞ்சாரு. இறைவனை வழிபட்டு அங்கு சில காலம் தங்கியிருந்தாரு. அப்போ சிவபாத இருதயர் உடல் நலம் பெற வேள்வி ஒண்ணு நடத்த பொருள் வேணும்னு சம்பந்தர்கிட்ட கேட்டாரு. நமக்கு குறைவில்லா செல்வம் இறைவன் தானேன்னு நினைச்சு கோயிலுக்கு போய் இறைவனை நினைச்சு இடரினும் தளரினும் எனது போய் தொடரேனும் உனக்கழல் தொழுதெழுவேன்னு தொடங்கும் பதிகம் பாடினாரு. பதிகம் முடிஞ்சதும் பூதம் ஒண்ணு தோன்றி ஒரு பீடத்துல 1000 பொன் உள்ள உளவாக்கிளி ஒண்ணு வச்சது. இது அல்ல அல்ல குறையாத பொற்கிளின்னு சொல்லிட்டு மறைஞ்சது. அந்த உளவாக்கிளிய சிவபாத இருதயர்கிட்ட கொடுத்தாரு. சம்பந்தர் அதை வாங்கிக்கிட்டு சிவபாத இருதயர் வேள்வி செய்ய சீர்காழி போனாரு.
அப்புறம் அங்கிருந்து புறப்பட்ட சம்பந்தர் பல தலங்களை தரிசனம் பண்ணிட்டு திருசாத்தம் மங்கை வந்தாரு. அதாவது இப்ப இருக்க ஷியாத்த மங்கை வந்தாரு. அங்க வாழ்ந்து வந்த திருநீலநக்க நாயனார் சம்பந்தரை வணங்கி உபசரிச்சாரு. அங்க சில காலம் தங்கி அங்கிருந்த இறைவன் அயவந்தீஸ்வரரை தரிசனம் பண்ணினார். அப்புறம் திருச்செங்காட்டாங்குடி போனாரு. திருச்செங்காட்டாங்குடியில் சம்பந்தர் தங்கி இருக்கையில பக்கத்துல திருமருகள் என்கிற தலத்துக்கு இறைவனை தரிசிக்க போனாரு. அப்போ அரவம் அணிந்த பெருமானே இறந்த காமனே, உன்னுடைய மனைவி ரதி தேவி வேண்டித்த பெருங்கருணையே நீதான் எங்களை காக்க வேண்டும்னு பெண்ணொருத்தி திருக்கோவிலின் பக்கத்துல நின்னு புலம்பிக்கிட்டு இருந்தா. மருகள் பெருமானை வணங்க போன ஞான சம்பந்தரோட காதுல அவளோட அழுகுரல் கேட்டது. வேகமா அவகிட்ட போன சம்பந்தர் என்ன நிகழ்ந்ததுன்னு கேட்டாரு. அதுக்கு அவ பக்கத்துல இறந்து கிடந்த இளைஞன் ஒருத்தனை காட்டி, இவர் எனக்கு அத்த மகன், வைப்பூரை சேர்ந்த தாமனின் மகள்னா இவரை நான் திருமணம் செஞ்சுக்கலாம்னு என்னோட தந்தைக்கு தெரியாம இவரோட வீட்டை விட்டு வெளியேறிட்டேன். இங்க ஒரு மடத்துல தங்கி இருக்கையில இவரை ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. விஷம் தலைக்கேறி இறந்துட்டாரு. இவர் இல்லாம இனிமே எப்படி வாழ்வேன்னு அந்த பெண் அழுதா. அவளோட நிலைய பார்த்து திருமுருகர் பெருமான நினைச்சு சடையா எணுமாள், சரண் எணுமாள்னு தொடங்கும் பதிகத்தை பாடினாரு. அப்பவே அந்த வணிகனோட விஷம் இறங்கி தூங்கி எழுந்திருக்கிறது மாதிரி எழுந்திருச்சு. சம்பந்தரை வணங்கினார். அந்த 2 பேருக்கும் திருமுருகப் பெருமான் முன்னாடி திருமணம் செஞ்சு வச்சு வாழ்த்தி அனுப்பினாரு. சிறு தொண்டரோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு திருச்செங்கட்டாங்குடியில் போய் சில நாட்கள் தங்கியிருந்துட்டு திருப்புகலூர் வந்தாரு. திருப்புகலூர் வந்தாரு. அங்க முருகநாயனாரோட திருமடத்துல தங்கியிருந்தாரு. அப்போ அப்பர் திருவாரூர் புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கிட்டு திருப்புகலூருக்கு வந்தாரு. அப்புறம் எதிர்கொண்டு அழைச்சுக்கிட்டு வந்து திருப்புகலூர் இறைவன் வணங்கினாங்க. அங்கிருந்து 2 பேரும் ஒன்னா திருத்தல யாத்திரை தொடங்கினாங்க. பல தலங்களை தரிசனம் பண்ணிட்டு அப்பரும் சம்பந்தரும் திருவேலி மழலைக்கு போனாங்க. தினமும் திருவேலி மழலை தரிசனம் பண்ணிட்டு பதிகங்கள் பாடி அங்க அவங்க அவங்க மடத்துல தங்கியிருந்தாங்க. அப்ப அந்த ஊர்ல கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுச்சு. பஞ்சத்தினால அடியவர்களும் மக்களும் சாப்பாடு இல்லாம வருந்தினாங்க. அப்பரும் சம்பந்தரும் இறைவன் கிட்ட மக்களோட கஷ்டத்தை தீர்க்கணும்னு வேண்டி, அப்போ ஒரு நாள் திருவேலி மிளையநாதர் அப்பர் மற்றும் சம்பந்தர் கனவுல தோன்றி வருந்த வேண்டாம். மக்களின் பசியை போக்க நாள்தோறும் கிழக்கு மற்றும் மேற்கு பீடங்கள்ல ஒவ்வொரு காசு வைப்போம். அதை கொண்டு மக்களின் பசியை போக்குங்கள்னு சொன்னாரு. இறைவன் சொன்னபடியே சம்பந்தருக்கு கிழக்கு பீடத்திலையும் அப்பருக்கு மேற்கு பீடத்திலையும் பொற்காசு கிடைச்சது. அதை வச்சு தங்களோட மடங்கள்ல சாப்பாடு போட்டு அடியார்கள் மற்றும் மக்களோட பசிய போக்கினாங்க. அப்ப அப்பர் மடத்துல சாப்பாடு சீக்கிரமாவும் தான், தங்கி இருந்த மடத்துல சாப்பாடு தாமதமாவும் கொடுக்கிறதை சம்பந்தர் பார்த்தாரு. சாப்பாடு தாமதத்துக்கான காரணத்தை அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டாரு. அவங்க நம்மோட காசு வாசி உள்ளதுன்னு சொல்லி பொருள்கள் தர தாமதிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்பர் உழவார பணியால வாசி தீர்ந்த காசை வாங்குறாரு. அவர் தொண்டு செய்து வாங்குற காசை நான் பாடும் பணி செஞ்சு வாங்குவேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சம்பந்தர் திருவேலி மிழலை கோயிலுக்கு போனாரு. வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிழலை ஈர், ஏசல் இல்லையே என்கிற பதிகத்தை பாடினார். அப்ப இருந்து வாசி தீர்ந்த நல்ல காசு கிடைச்சது. வாசி தீர்ந்த காசால பொருட்களை வேகமா வாங்கி சரியான நேரத்துல சம்பந்தர் மடத்திலையும் மக்களோட பசிய போக்குனாங்க. இறைவனோட அருளால விரைவா மழை பெஞ்சு பஞ்சம் நீங்கி மக்களோட வாழ்வு செழிப்பா இருந்தது. அப்புறம் திருவிழி மேலையிலிருந்து அப்பரும் சம்பந்தரும் பல தலங்களை தரிசனம் பண்ணிக்கிட்டு வேதாரண்யம் என்கிற திருமறை காட்டை அடைஞ்சாங்க. கோயிலோட வாசல் கதவு அடைக்கப்பட்டிருந்துச்சு. மக்கள் வேற ஒரு வாசல் வழியா கோயிலுக்குள்ள போய்கிட்டு இருந்தாங்க. அத பத்தி அங்க இருந்தவங்க கிட்ட கேட்டாங்க.
வேதங்கள் மறைக்காட்டீஸ்வரரை வணங்கிட்டு போகும்போது திருக்கோவிலோட தலைவாசலை அடைச்சிட்டு போயிட்டாங்க. அதனால நாங்க வேற வாசலை பயன்படுத்துறோம்னு சொன்னாங்க. அத கேட்ட சம்பந்தர் அப்பர் பெருமான் கிட்ட கதவு திறக்க பதிகம் பாடும்படி கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் இறைவனை நினைச்சு பதிகம் ஒண்ணு பாடினாரு. பதிகத்தின் முதல் 10 பாடல்கள் பாடியும் கதவு திறக்கல. அடுத்த பாடல்ல தன்னோட வருத்தத்தை தெரியப்படுத்தி பாடினார். பாடி முடிஞ்சதும் கதவு திறந்தது. எல்லாரும் மகிழ்ச்சியோட உள்ள போய் சாமி கும்பிட்டாங்க. வெளியே வந்ததும் அப்பர் சம்பந்தர் கிட்ட இந்த கதவு மறுபடியும் அடைக்கவும் திறக்கவும் எளிதா இருக்கணும். அதனால நீங்க பதிகம் பாடி இதை செய்யுங்கன்னு சொன்னாரு. சம்பந்தர் சதுரம்னு தொடங்கும் பதிகத்தை பாடினாரு. முதல் பாடல் முடிஞ்சதுமே கதவு தானா மூடிருச்சு. அதிலிருந்து அந்த கதவுகள் எளிதா திறக்கவும் மூடவும் செஞ்சது. திருமறைக்காட்டுல திருஞான சம்பந்தர் அப்பரோட தங்கியிருந்தப்ப பாண்டி மாதேவியார் மங்கையர் கரிசியாரும் அமைச்சர் குலச்சிறையாரும் தூதுவரை அனுப்பி சம்பந்தர் கிட்ட பாண்டிய நாட்டுல சமண மதத்தின் வளர்ச்சியை தடுக்கவும் சைவத்தை மதுரையில தலைக்கச் செய்யவும் நீங்க மதுரைக்கு வரணும்னு அவங்க கோரிக்கை வச்சாங்க. சம்பந்தரும் மதுரை வருவதா சொன்னாரு. சமணர்களோட பிடியில இருக்கும் மதுரையை இறைவனோட அருளால சைவம் தலைக்க நான் மதுரைக்கு போக போறேன்னு அப்பர் கிட்ட சம்பந்தர் சொன்னாரு. அத கேட்டதும் அப்பர் சமணர்கள் பொல்லாதவங்க, அவங்க எதையும் செய்ய துணிவாங்க. அதோட நாளும் கோளும் நல்லா இல்ல. அதனால மதுரைக்கு இப்ப போக வேணாம்னு தடுத்தாரு. இதை கேட்ட சம்பந்தர் இறை அடியார்களை நாளும் கோளும் ஒன்னும் செய்யாதுன்னு சொல்லி வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்கிற பதிகத்தை பாடி மதுரைக்கு கிளம்பினார். சம்பந்தர் வர்றதை தெரிஞ்சுகிட்ட மங்கையர்க்கரசியார் பாண்டிய நாட்டு எல்லையிலேயே அவரை அழைச்சுக்கிட்டு வர்றதுக்கு குளச்சிறை நாயனாரை அனுப்புனாங்க. மதுரை எல்லையிலேயே சம்பந்தரை வரவேற்ற குளச்சிறையார் அவரை ஆளவாய் கோயிலுக்கு அழைச்சுக்கிட்டு போயாரு. ஆளவாய் கோபுரத்தை தூரத்துல பார்க்கும்போதே கீழே விழுந்து வணங்கிய சம்பந்தர் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவைன்னு தொடங்கும் பதிகத்தை பாடி கோயிலுக்கு போய் இறைவனை வழிபட்டாரு. கோயிலிருந்து வெளியே வந்த சம்பந்தரை வரவேற்ற அரசியார் மதுரையில மறுபடியும் சைவம் தலைக்க செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. சம்பந்தர் இறை அருளால சைவம் மறுபடியும் மதுரையில தலைக்கும்னு உறுதிப்பட சொன்னாரு. சம்பந்தரை திருமணம் ஒண்ணுல பாதுகாப்பா தங்க வச்சு அவருக்கு அறுசுவை உணவு தந்தாங்க. சம்பந்தரோட வருகையை தெரிஞ்சுகிட்ட சமணர்கள் அரசன் கிட்ட சூழ்ச்சியா பேசி சம்பந்தர் தங்கி இருந்த மடத்துக்கு தீ வைக்க போறதா சொன்னாங்க. சமணத்தின் மீது பற்று கொண்ட நெடுமாற பாண்டியனும் சம்மதிச்சான். சமணர்கள் சம்பந்தர் தங்கியிருந்த மடத்துக்கு தீ வச்சாங்க. இறைவனோட அருளால சம்பந்தர் தீயிலிருந்து உயிர் தப்பிச்சாரு. மக்களோட குற்றச்செயல் மன்னனையே சாரும். அதனால சமணர்கள் வச்ச தீயானது பாண்டியனை மெதுவாக பற்றட்டும்னு நினைச்சு செய்யனே திரு ஆளவாய் மேவிய தொடங்கும் பதிகத்தை பாடினாரு. சமணர்கள் வச்ச தீயானது பாண்டியனை வெப்பு நோயா தாக்குச்சு. நெடுமாறன் கடுமையான வெப்பு நோயால பாதிக்கப்பட்டான். மன்னனோட நிலைமைய பார்த்த அரசியார் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இந்த நோயை தீர்க்கக்கூடியவர் ஞான சம்பந்தர் தான்னு நினைச்சாங்க. மன்னன் கிட்ட தன்னோட கருத்தை சொன்னாங்க. மன்னனும் சம்பந்தர் வந்து தன்னோட நோயை தீர்க்கட்டும்னு சம்மதிச்சான். மன்னனோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு சம்பந்தர் ஆளவாயரை வேண்டிக்கிட்டு அரண்மனைக்கு வந்தாரு. மன்னனோட வெப்பு நோயை தீர்க்க சம்பந்தர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுகிட்ட சமணர்கள் எங்களாலையும் வெப்பு நோயை தீர்க்க முடியும்னு வாதம் பண்ணுனாங்க. இத கேட்ட பாண்டியன் தன்னோட இடது பக்க வெப்பு நோயை போக்க சொன்னான். அவங்களும் மந்திரங்கள் சொல்லி மயிர்பீலியால மன்னனோட இடது பக்கத்தை தடவினாங்க. முன்னை விட அந்த பக்கத்துல சூடு அதிகமாயிருச்சு. அதை பார்த்த திருஞான சம்பந்தர் இறைவனை வேண்டி மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீருன்னு பதிகம் பாடி திருநீரை எடுத்து மன்னனோட வலது பக்கம் முழுவதும் பூசினாரு.
வலது பக்க வெப்பு நோய் போயிருச்சு. அத பார்த்த பாண்டியன் தன்னோட இடது பக்க நோயையும் போக்கணும்னு கெஞ்சி கேட்டான். சம்பந்தரும் இறைவனை வேண்டி மன்னனோட இடது பக்க நோயையும் தீர்த்தாரு. நோய் சரியானதும் பாண்டியன் தன் மனைவியோடு சேர்ந்து சமந்தரோட கால்ல விழுந்து வணங்கினான். அத பார்த்த சமணர்கள் வாதத்துல வெற்றி பெற்றாதான் எங்களோட தோல்வியை ஒப்புக்குவோன்னு சொன்னாங்க. திருஞானம் சம்பந்தரும் சமணர்களோட அனல்வாதம் மற்றும் புனல்வாதம் செய்ய சம்மதிச்சாரு. சமணர்கள் மன்னன் கிட்ட அவங்க அவங்க மதம் சார்ந்த நூல்களை தீயில போட்டு எரியாமல் இருக்கிற நூலோட மதம் தான் சிறந்தது. அதை தான் மன்னன் பின்பற்றணும்னு சொன்னாங்க. சம்பந்தரும் சம்மதிச்சாரு. அனல்வாதத்துக்காக மன்னன் தீ மூட்ட சொன்னான். சம்பந்தர் தளரிழ வளர் ஒளி என்கிற பதிகம் பாடி திருநள்ளாற்று பதிகத்தை தீயில போட்டாரு. அந்த பதிகம் தீயில கருகாம பச்சையாவே நின்னது. சமணர்கள் நடுங்கி தங்களோட ஏட்டை தீயில போட்டாங்க. சமணர்களோட ஏடு தீயில வெந்தது. சம்பந்தர் தீயில போட்ட தன்னோட ஏட்டை எடுத்து எல்லார்கிட்டையும் காட்டினார். அப்பவும் சமணர்கள் தங்களோட தோல்வியை ஒத்துக்காம புனல்வாதத்துக்கு கூப்பிட்டாங்க. சம்பந்தரும் சம்மதிச்சாரு. குலச்செரியார் இந்த போட்டியிலையும் சமணர்கள் தோல்வி அடைஞ்சா என்ன செய்யறதுன்னு கேட்டாரு. அதுக்கு சமணர்கள் கழுவில ஏற்றுங்கள்னு சொன்னாங்க. ஒப்பந்தப்படி வைகை ஆத்து தண்ணியில சமணர்கள் தங்களோட மதம் சார்ந்த கருத்துக்களை எழுதிவிட்டாங்க. சமணர்களோட ஏடு வையகை ஆத்து தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. சம்பந்தர் இறைவனை வேண்டி வாழ்க, அந்தனர் வாழ்க, ஆணினம் வீழ்க, தன்புழல் வேந்தனும் ஓங்குகன்னு பதிகத்தை எழுதி ஏட்டை வைகை ஆத்துல விட்டாரு. சம்பந்தரோட ஏடு வைகை ஆத்து தண்ணிய கிழிச்சுக்கிட்டு ஆத்தை எதிர்த்து எதிர் திசையில போச்சு. ஏடு தண்ணியில எதிர்த்து போறதை எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்ப பாண்டியனும் கூன் இருந்த காரணத்தால தலையை நிமிர்த்தி பார்க்க முயற்சி செஞ்சான். வேந்தனும் ஓங்குகங்கிற சம்பந்தரோட வரிகளால அவனுடைய கூன் நிமிர்ந்தது. அதிலிருந்து கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் ஆனான். ஆத்தை எதிர்த்து போற ஏடுக்கரை ஒதுங்கிய இடம் திருவேடகம்னு பேர் வந்துச்சு. அந்த ஏட்டை எடுத்து குலச்சிரியார் மன்னன் கிட்ட கொடுத்தாரு. தோல்வி அடைஞ்ச சமணர்களை அவங்க சொன்னபடி கழுவுல ஏத்துனாங்க. அப்புறம் சில காலம் மதுரையில தங்கியிருந்து ஆளாவாய் அண்ணலையும் பிற பாண்டிய நாட்டு தளங்களையும் தரிசனம் பண்ணிட்டு சோழ நாட்டுக்கு புறப்பட்டாரு. சோழ நாட்டோட முள்ளிவாய் என்கிற ஆத்தங்கரையை அடைஞ்சாங்க. ஆத்தோட மறுக்கரையில கொல்லம்புத்தூர்ங்கிற தளம் இருந்தது. ஆத்துல வெள்ளம் கரபரண்டு ஓடுச்சு. அதனால ஓடக்காரர்கள் ஓடத்தை ஓரிடத்துல கட்டி வச்சிருந்தாங்க. சம்பந்தர் ஓடத்தை அவிழ்த்து அடியார்களோட ஓடத்துல உட்கார்ந்து கொட்டமே கமலும் பதிகத்தை பாடினாரு. ஓடம் ஆத்துல தானாவே ஓடி கொல்லம்புத்தூர் தளத்தை அடைஞ்சது. கொல்லம்புத்தூர் இறைவனை வணங்கிட்டு திருநள்ளாறு போய் அனல்வாதத்துல வெற்றி பெற காரணமான திருநள்ளாற்று பதிகத்து இறைவனை வணங்கி பாடக மெல்லடி பாவையோடும் என்கிற பதிகத்தை பாடினாரு. அப்புறம் வேற தளங்களை தரிசனம் பண்ணிட்டு போதிமங்கைங்கிற ஊரை அடைஞ்சாங்க. அடியார்கள் சூழ பரசமய கோளரி வந்தாங்கிற விருது காலம் ஊத சம்பந்தர் முத்துச்சிவிகையில போய் இறங்கினாரு. அந்த ஊர்ல இருந்து இருந்த புத்த தலைவனான புத்த நந்தி சம்பந்தரை வாதம் பண்ண கூப்பிட்டான். எங்களை வெல்லாம நீங்க எப்படி விருது காலம் ஊதலான்னு கோவப்பட்டான். அப்ப சம்பந்தர் பாடும் பதிகங்களை எழுதுற அடியவர் ஒருத்தர் கோபத்தோட புத்த நந்தி தலையிலே இடி விழட்டும்னு சொன்னாரு. புத்த நந்தி தலையிலே இடி விழுந்து இறந்துட்டான். இத பார்த்த புத்தர்கள் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. அப்புறம் சாரி புத்தன்கிறவன் தலைமையில ஒன்னு சேர்ந்து சம்பந்தரை வாதத்துக்கு கூப்பிட்டாங்க. சம்பந்தர் கிட்ட சாரி புத்தன் தோத்து போயிட்டான். இத பார்த்த புத்தர்கள் பலர் சைவத்துக்கு மாறினாங்க. சிலர் ஊரை விட்டே போயிட்டாங்க. அங்கிருந்து கிளம்பி திருக்கடவூர் போய் காலகாலனா வழிபட்டார். சம்பந்தருக்கு அப்பரை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. திருப்பூந்துருத்தியில அப்பர் இருக்கிறதை கேள்விப்பட்டு அங்க போனாரு. திருஞான சம்பந்தர் வர்றதை தெரிஞ்சுகிட்ட அப்பர் பெருமான் அடியார் கூட்டத்தில் கலந்து சம்பந்தரோட முத்துச் சிவிகையை தோல்ல சுமந்தாரு. எங்க தேடியும் அப்பரை காணாம சம்பந்தர்.
அப்பர் எங்க இருக்காருன்னு கேட்டாரு. ஒப்பற்ற தங்களை சுமக்கும் பேறு பெற்றேன்னு சொன்னாரு. தாங்கள் இவ்வாறு செய்யலாமான்னு சம்பந்தர் கேட்டாரு. தங்களுக்கு எவ்வாறு தொண்டு செய்வதுன்னு அப்பர் சொன்னாரு. அப்புறம் 2 பேரும் திருப்பூந்துருத்தி இறைவனை வணங்கினாங்க. அப்பர் கிட்ட சொல்லிட்டு தொண்டை நாட்டு தலங்களை தரிசனம் பண்ண கிளம்பினாரு. முதல்ல சிதம்பரம் போய் ஆடல் அரசனை தரிசனம் பண்ணிட்டு தொண்டை நாட்டுக்கு போனாரு. அங்க பல தலங்களை தரிசனம் பண்ணிட்டு திருவோத்தூரை அடைஞ்சாரு. அங்க இருக்க வேத புரீஸ்வரரை வணங்கினார். அப்ப அடியவர் ஒருத்தர் தொண்டர்களுக்கு பயன் தரும்னு சில பனைமரங்களை நான் இங்க நட்டு வச்சேன். ஆனா அது காய்க்கல. இத தெரிஞ்ச சமணர்கள் கேலி செய்றாங்கன்னு சொன்னாரு. அப்போ அடியாரோட குறைய போக்கணும்னு இறைவன் கிட்ட குறும்பை ஆண்பனை ஈன் குலை ஓத்தூர்னு தொடங்கும் பதிகத்தை பாடினாரு. இறைவனோட அருளால ஆண் பனைகள் குலை தள்ளுச்சு. அத பார்த்த சமணர்கள் பயந்து ஒதுங்கிட்டாங்க. அங்கிருந்து குரங்கணி முட்டம் காஞ்சியில ஏகாம்பரநாதரையும் தரிசனம் பண்ணிட்டு திருப்பாச்சூர் திருவாலங்காடு காலத்தியை அடைஞ்சாரு. அங்க திருக்காலத்தியப்பர பதிகங்கள் பாடி கண்ணப்ப நாயனாரையும் வணங்கினாரு. அங்கிருந்து வடக்க திருக்கைலாயம், திருக்கோர்ணம், திருக்கோதாரம், ஸ்ரீ சைலம் இந்த தலங்களை பாடி மகிழ்ந்தாரு. திருவற்றியூர் நினைவு வரவும் புறப்பட்டு திருவேற்காடு திருவளையதான் திருவற்றியூர் தலங்களை வழிபட்டாரு. மயிலாப்பூர்ல சிவனேசர் என்கிற வணிகர் வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு பூம்பாவைன்னு ஒரு அழகான பெண் பிள்ளை இருந்தா. இறைவனோட அருள் பெற்ற திருஞான சம்பந்தரை பத்தி தெரிஞ்சுகிட்ட சிவனேசர் தன்னையும் தன்னோட பெண் பிள்ளையையும் செல்வங்களையும் திருஞான சம்பந்தருக்கு உரிமையாக்குவதா சங்கல்பம் எடுத்துக்கிட்டாரு. அதனால அந்த பொண்ண கன்னிமாடம் 1ல வளர்த்து வந்தாரு. அவளுக்கு 12 வயசு ஆகும்போது நந்தவனத்துல பூ பொறிக்க போனா அங்கிருந்த பாம்பு அவளை கடிச்சு இறந்துட்டா. சிவனேசர் துடுதுடிச்சு போயிட்டாரு. பூம்பாவையோட விஷத்தை போக்குறவங்களுக்கு வேணுங்கிற செல்வத்தை தருவதா சிவனேசர் அறிவிச்சாரு. ஏராளமானவங்க வந்து பூம்பாவையோட விஷத்தை போக்குற முயற்சியில பலன் இல்லாம போயிட்டாங்க. 3 நாள் கழிச்சு இந்த பெண் சமந்தருக்கு உரியவள்னு நினைச்சு இனிமே இத பத்தி கவலை இல்லைன்னு அவளோட உடம்ப எரிச்சாரு. அந்த பெண்ணோட சாம்பலையும் எலும்பையும் ஒரு கலசத்துல வச்சு கலசத்துக்கு நகை போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு தீப தூபம் காட்டி நிவேதனம் செஞ்சாரு. அப்ப ஒரு நாள் திருஞான சம்பந்தர் திருவற்றியூரில் இருக்கிறதை கேள்விப்பட்டு அவரை வரவேற்க தயாரானாரு. திருஞான சம்பந்தரும் மயிலாப்பூருக்கு வந்து சிவனேசரோட கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாளையும் வழிபட்டாரு. பூம்பாவைக்கு ஏற்பட்ட சோகத்தை கேள்விப்பட்டதால பூம்பாவையோட சாம்பல் இருந்த கலசத்தை மயிலை கோயிலின் மதில் சுவருக்கு பக்கத்துல கொண்டு வர சொன்னாரு. சிவனேசரும் கலசத்தை எடுத்துக்கிட்டு வந்து மதில் சுவருக்கு பக்கத்துல வச்சாரு. அப்போ திருஞான சம்பந்தர் மட்டியிட்ட புன்னை அமுக்காணல் மட மயிலேன்னு தொடங்கும் பூம்பாவை பதிகத்தை பாடினாரு. ஒவ்வொரு பாட்டோட முடிவுலையும் பூம்பாவைக்கு கொஞ்சம் கொஞ்சமா உருவம் வந்தது. பதிகம் முடிஞ்சதும் குடத்தை உடைச்சுக்கிட்டு அழகான 12 வயது பெண்ணா பூம்பாவை வந்தா. நடந்ததை பார்த்த எல்லாருக்கும் மகிழ்ச்சி. பூம்பாவை திருஞான சம்பந்தரை வணங்கினாள். இந்த பெண்ணை உங்களோட வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போங்கன்னு சிவனேசர் கிட்ட சம்பந்தர் சொன்னாரு. உங்களுக்காகவே வளர்ந்தவள் அதனால இவளை நீங்க திருமணம் செய்துக்கணும்னு சிவனேசர் வேண்டி கேட்டுக்கிட்டாரு. நீங்க வளர்த்த பூம்பாவை செத்து போயிட்டா. இவ இறைவன் அருளால என் மூலம் உயிர்ப்பிக்கப்பட்டாள். அதனால நான் அவளுக்கு தந்தைக்கு சமமாவேன்னு சொல்லி மறுத்துட்டாரு. இந்த அற்புத நிகழ்வுக்கு அப்புறம் பல தலங்களை வழிபட்டு சீர்காழியை அடைஞ்சு இறைவனை வழிபட்டு அங்கேயே இருந்தாரு. அப்போ சம்பந்தரோட பெற்றோரும் மற்ற அந்தணர்களும் அவரை திருமணம் செய்துக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. தந்தையின் விருப்பப்படி திருமணம் செய்துக்க சம்மதிச்சாரு. திருஞான சம்பந்தருக்கும் திருநல்லூர் நம்பாண்டார் நம்பியின் மகளுக்கும் திருமணம் நிச்சயமாச்சு. குறிச்ச நாள்ல திருமணம் செய்யறதுக்கு சம்பந்தர் சொந்த பந்தங்களோட திருபெருமண நல்லூருக்கு போனாரு. சம்பந்தரோட திருமணத்துக்கு திருநீலனக்க நாயனார், முருகநாயனார்,
திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எல்லாரும் தன்னோட மனைவியாரோட வந்திருந்தாங்க. திருநீலனக்க நாயனார் திருமண சடங்க வேத முறைப்படி நடத்தினாரு. சம்பந்தர் மணப்பெண்ணோட கைய பிடிச்சுக்கிட்டு அக்கினிய வலம் வந்தாரு. இவளோட சேர்ந்து சிவனின் திருவடியை அடைவேன்னு மனசுல நினைச்சாரு. கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமணம் பல்லூர் பெருமணம்னு தொடங்கும் பதிகத்தை பாடினாரு. அப்போ இறைவன் நீயும் உன் மனைவியும் இந்த திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் இங்கு தோன்றும் ஜோதியில் புகுவீர்களாகன்னு சொன்னாரு. அப்போ திருக்கோயில் முழுவதும் பெரிய ஜோதி தோன்றுச்சு. அதுல வாசல் ஒண்ணு உருவாச்சு. அத பார்த்த சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மழுகிங்கிற பதிகத்தை ஆடினாரு. அங்கிருந்த எல்லாரையும் ஈனப்பிறவி தீர எல்லாரும் ஜோதியில புகுகன்னு சொன்னாரு. அங்கிருந்த எல்லாரும் ஜோதியில புக ஆரம்பிச்சாங்க. திருநீலனக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், முருகநாயனார், சிவபாத இருதயர், நம்பாண்டார் நம்பி எல்லாரும் தம் மனைவியோட ஜோதியில புகுந்தாங்க. அங்கிருந்தவங்க எல்லாரும் ஜோதியில புகுந்த பின்னாடி சம்பந்தர் தன் மனைவியோட ஜோதிக்குள்ள புகுந்தாரு. திருப்பெருமணநல்லூர் திருக்கோவில் மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துச்சு. திருஞான சம்பந்தர் பாடிய திருப்பதிகங்கள் இப்போ 12 திருமுறைகள்ல முதல் 3 திருமுறைகளா விளங்குது. இவர் 16 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தாரு. திருஞான சம்பந்த நாயனார் குரு பூஜை வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்துல எல்லா சிவன் கோயில்களிலும் ஆச்சால்புரம் பெருமணநல்லூர்லயும் சிறப்பா கொண்டாடப்படுது.